ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி இன்னைக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து நல்ல சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பயங்கரமாக ஹாப்பியாக நான் இருக்கேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து அவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள்லாம் வந்து காவேரிக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிற டைமில் வீடு வந்துடும். வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுவார். காவேரி வந்து உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னீங்க, உங்கள் ஒய்ஃபு பேரை சொல்லுங்கள், அவங்க ஃபோட்டோலாம் கொடுங்க, நான் உங்களை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லாமே விஜய் வந்து அந்த இடத்துல அமைதியாக வந்து இறங்கி வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு இறக்கி விட்டுட்டு அவர் வீட்டுக்குள்ளே போக மாட்டார். அப்படியே காரில் போயிடுவார். அது எனக்கு ஓகேன்னு தான் பட்டது, சூப்பராக தான் இருந்தது. அது ஏன் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே போயிருந்தால் அவர் கொஞ்சம் வேறு மாதிரி ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நல்லா இருந்தது. இது கட் பண்ணால் தாத்தா ஒரு முடிவு எடுத்திருக்காரு பார்த்தீங்களா, அதுதாங்க செம்ம. என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாணம் விஜய் காவேரிக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டுக்கு வர்றாங்க போல் இருக்கு. அது தெரிய வருது. அன்பு சித்தப்பா வந்து, ஆமாம் மாமா, நான் வந்து பார்த்தேன், காவேரி வந்து அம்மா மேலே அவ்வளோ பாசமாக இருக்கா, நான் நேற்று தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட அன்பு சித்தப்பாவோட மனம் மாற்றம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. ஆனால் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத சீக்கிரமாக முடிச்சிருவாங்க அப்படின்னு கதை பயங்கரமாக வந்து நகருது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஆனால் வந்து அவர் திருந்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு வந்து புரிய வருது. எது எப்படியோ விஜய் காவேரிக்கு மறுபடியும் கல்யாணம் நடக்க போகுது. கண்டிப்பாக வந்து எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக தான் மீண்டும் கல்யாணம். அது காவேரி சம்மதிப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ விஜய் தாத்தா சித்தி இவங்கெல்லாம் வந்து காவேரி அம்மாட்ட வந்து பேசுகிறதுக்கு வராங்க. வந்துட்டு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி இது நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் ஃபீல் ஆகுது. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரிக்கிட்டே சொல்கிறாங்க. காவேரிக்கு வந்து பயங்கர சாக்கு இல்லை, ஆனால் அது ஒரு விதமான ஒரு இது. அதனால் வந்து அவங்க சம்மதம் தான் சொல்லுவாங்க. ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளோட கங்கா யமுனா இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் கூட கொஞ்சம் சம்மதிக்க பேசி சரி குழந்தைக்காக நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுது. அந்த மாதிரி பண்ணால் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் அப்படின்றதான் நான் சொல்ல நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு இதுலேருந்து தெரிய வருது. தாத்தா வந்து எடுக்கிற முயற்சி நல்லபடியாக நடக்குதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை உடனே சந்திக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது, அதை கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? நம்மளோட மகாநதியில் வந்து நிறைய 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 சூப்பரான விஷயங்கள் கொண்டு வராங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.